சேலம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அரசியல் ரீதியாக பேச வேண்டும், பெருந்தன்மையோடு பேச வேண்டும் எனவும், தேர்தலில் அதிமுகவிற்கு மட்டுமே வாக்கு கேட்பேன், எனக்கென்று தனி இலக்கு எதுவுமில்லை, அதிமுக ஆட்சியில் அமர வேண்டும் என்பதே என் இலக்கு என முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் கூறியுள்ளது அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் நடந்த தாவேகா மாநாட்டில் விஜயை காண்பதற்கு தொண்டர் ஒருவர் ஏறி வந்தபோது விஜயின் பவுன்சர்கள் அவரை தூக்கி வீசினர் என்று காவல் நிலையத்தில் விஜய் மற்றும் 10 பவுன்சர்களின் மீது வழக்கு என்று அவர் கொடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த கவின்குமாரின் தந்தை சந்திரசேகரை அழைத்துக் கொண்டு தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலினை தலைமை செயலகத்தில் வைத்து சந்தித்திருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் விலகலுக்கு பின் அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி வரும் முக்குலத்தோர் சமூக வாக்குகளை சரி செய்யும் நோக்கில் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் மட்டும் 4 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு சமூகங்களின் பிரதிநிதிகளை சந்திக்க உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமானவர் நடிகை ஜன்னி. இலங்கையை சேர்ந்த இவர் தனியார் தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக பணியாற்றினார். இதையடுத்து பிக் பாஸ் 6 நிகழ்ச்சியில் பங்கேற்க கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டார். தற்போது ஜன்னி நிழல் படத்தில் ஹீரோயினாக நடித்து வருகிறார். இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது. டிடிவி தினகரன் தஞ்சாவூரில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சி ஒன்றில் 2006 சட்டமன்ற தேர்தலில் எப்படி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதுபோல் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக தலைவர் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என நினைக்கிறேன். RSS தமிழ்நாட்டில் வளர்வதற்கு அதிமுக வாய்ப்பளித்தால் அது தமிழக மக்களுக்கு செய்யும் துரோகம் என விமர்சித்திருந்தார் விசிக தலைவர் திருமாவளவன். இந்த நிலையில் தங்களுக்கு யாரும் எஜமானர்கள் கிடையாது, நாங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது என பதிலடி கொடுத்துள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. கடும் மழையின் காரணமாக லடாக்கில் உள்ள லே பகுதியில் நடிகர் மாதவன் சிக்கி தவித்து வருகிறார். கடந்த 2008ஆம் ஆண்டில் கடும் பனிப்பொழிவால் அவர் லடாக்கில் சிக்கி தவித்த நிலையில் தற்போது லடாக்கின் லே நகரில் சிக்கி தவித்து வருகிறார். விமானம் இல்லை, இதனால் ஊர் திரும்ப முடியவில்லை என்று அவர் தனது இன்ஸ்டாகிராமில் தெரிவித்துள்ளார். அதிமுக திராவிட இயக்கம் அல்ல என்று அறிவித்துவிட்டால் இனி அந்த கட்சி குறித்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அதிமுக சமூக நீதி இயக்கம் என்ற மரியாதை உள்ளதாக கூறிய திருமாவளவன், RSS தமிழ்நாட்டில் வளர்வதற்கு அதிமுக வாய்ப்பளித்தால் அது தமிழக மக்களுக்கு செய்யும் துரோகம் என்றும் விமர்சித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பந்திப்போரா மாவட்டத்தின் குரேஸ் செக்டாரில் உள்ள நௌஷரா நார் பகுதியில் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் ஊடுருவ முயன்ற தீவிரவாதிகள் 2 பேரை இந்திய ராணுவம் சுட்டுக் கொன்றது.